ஹாய் வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் டியூலிப் பிராண்டில் 23 சைஸ் வந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன், பேசிக் நீடில். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட் வந்துட்டு கோல்டன் கலரு, காப்பரு, சில்வரு, இந்த மாதிரி வேரியேஷன் கலர் எல்லா கலர்லையுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கோல்டன் கலர் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்குமே நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது கோல்டன்ல நீங்க போட்டுக்கோங்க. இல்ல பிளவுஸ் போடுறேன் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் கலர்ல நான் போட போறேன் அப்படின்னாலும் கலர் த்ரெட்ல வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட், ஜரி த்ரெட்லயுமே வேரியேஷன் டைப்ல எல்லாம் இருக்கு. நார்மல் டைப் என்ன அப்படின்னா, உள்ள வந்து த்ரெட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நார்மல் டைப். உள்ள நரம்புலயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜரியில வந்துட்டு வேற கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும் லைட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கு. த்ரெட் மாதிரி இருக்கிற மாதிரி ஜரியும் இருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரியானது வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, செயின் போடுறதுக்கு இந்த த்ரெட்ல வந்துட்டு எண்டில் வந்து என் நாட் போடணும். நம்ம என் நாட் போடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த செயினை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என் நாட் போடுறதுக்கு லைட்டா ஒரு பெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு, நம்ம எப்பயும் போல நாட் போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஆள்காட்டி வரல ஒரு ரொட்டேட் பண்ணி, இது முடிச்சு ஒரு தடவை போட்டோம்னா லைட்டா இருக்கும், 2-3 டைம் போட்டோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அது மாதிரி 2-3 டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான் ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழே இழுத்தோம் அப்படின்னா ஒரு எண்டு நாட்டு வந்து நம்மளுக்கு பெருசா கிடைச்சிரும். லைட்டா இருந்துச்சுன்னா நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது வெளியில வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து வெளியில வராம இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, த்ரெட் ஃப்ரேமுக்கு வந்துட்டு மேலேயும் ஒர்க் பண்ணணும், நம்ம கீழேயும் ஒர்க் பண்ணணும். ஒரு ஹேண்ட்ல வந்து நீடில் இருக்கும், இன்னொரு ஹேண்ட்ல இந்த த்ரெட் வந்து ஃப்ரேமுக்கு அடியில வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரேமுக்கு மேல பண்றப்போ ஓகே, அடியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு இந்த 2 ஹேண்ட்லயும் இந்த 2 ஃபிங்கர்லயும் பிடிச்சிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மண்டை விரல்லையும் இந்த ஃபிங்கர் விரல்லையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு, இந்த ஆள்காட்டி விரல்ல வந்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் இந்த இதுல ஹோல்டு பண்ணிக்கணும். எதனால அப்படின்னா, இந்த நீடிலோட ஹெட் பார்ட் வந்து இந்த வளைவு இருக்கு இல்லையா, அதுதான் நீடிலோட ஹெட் பார்ட். இந்த டியூலிப் பிராண்ட் வந்து நம்ம பக்கம் தெரியிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கிளாத்ல இப்படி இன்சர்ட் பண்ணுவோம். இப்படி கிளாத்ல இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்றப்போ அடியில போய் நம்ம அந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த நீடில லாக் பண்ற மாதிரி இருக்கும். அது எது மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீடில கொண்டு போயிட்டு த்ரெட்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ணி இத கிளாத்ல வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு இந்த வளைவுல போயிட்டு இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணி கிளாத்துக்கு மேல வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு ஃபுல்லாத்தையும் விட்டுருவோம். விட்டதுக்கு அப்புறம் இந்த பெரிய நூல் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் இப்படி நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். இழுக்கிறப்போ இந்த முடிச்சு வந்துட்டு உங்களுக்கு கீழே லாக் ஆயிரும். இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு நீடிலுக்கு மேல வந்துட்டு ஃப்ரேமுக்கு மேல இந்த கிளாத்துக்கு மேல வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டியூலிப் நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னா த்ரெட்டை வந்து எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ்ல, கிளாக் வைஸ்ன்றது வந்துட்டு கடிகார முள் சுத்துற திசை, ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணி இந்த நீடிலுக்கு பின்னாடி வந்து நம்ம ஹேண்டை வச்சிடணும். அப்போ இப்படி மேல நீடில வந்து எடுக்கும் போது இந்த த்ரெட் மறுபடியும் நம்மளுக்கு மேல வரும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம அடியில பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க நீடில த்ரெட்டை. அதுக்கப்புறம் கீழே கொண்டு போயிட்டு இப்போ நான் நீடில வந்து இன்சர்ட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து நீடில வந்துட்டு இப்போ லைனோட டைரக்ஷன் இந்த பக்கம் தான் போகுது, எனக்கு இப்படி இருக்கு. நான் இங்க இருந்து இங்க போடுறேன் அப்படின்னா இந்த ஹெட் பார்ட் வந்து அந்த டைரக்ஷனை நோக்கியே தான் வரணும். நீங்க போடும்போது நான் இங்க கீழே இருந்து மேலே போட போறேன்னா நீடிலோட டைரக்ஷன் வந்து மாறிடணும். இப்படிதான் வைக்கணும். நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாஸ்டா போடுறதுக்குலாம் இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் வந்து இது. ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து நான் இப்படி கூட போடுறேன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே அப்போ ஹெட் பார்ட் எந்த பக்கம் இருக்குன்னா டைரக்ஷனை நோக்கி தான் இருக்கணும். ஹெட் பார்ட் அதாவது டியூலிப்ன்ற பிராண்ட் வந்து நம்ம எந்த சைட்ல இருந்து எந்த பக்கம் போட போறோமோ அந்த சைட்ல தான் இருக்கணும் நம்மளுக்கு. நான் இப்போ இங்க இருந்து இப்படி போறேன்னா டியூலிப் வந்து இப்போ நான் எந்த டைரக்ஷன்ல இருக்கேனோ அந்த பக்கம் இருக்கு. இல்ல நான் இந்த பக்கம் போறேன், டியூலிப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி போயிடும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் இங்க இருந்து இங்க போட போறேன், அதனால வந்து டியூலிப் வந்து என்ன நோக்கி இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்றேன், கீழே லாக் பண்றேன், அப்புறம் மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு கொஞ்சம் டைரக்ஷன்ல வந்துட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்றேன். எப்படி பண்றேன்னா, இந்த மாணிக்கு இப்போ ஒரு வளைவு மாதிரி கிடைக்குதா, மறுபடியும் நீடில வந்து இன்சர்ட் பண்ணணும்.
கீழே என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நெயிலிங் தெரியுது, ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி பின்னாடி போய் நிக்கிறேன். நிற்கும் போது இந்த இடத்துல நூல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெளியில வருது எடுக்கும்போது. அப்போ என்ன பண்ணணும்னா பேக்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட்ல வர்றேன். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் நீடிலுக்கு பேக் சைடில் போயிட்டு த்ரெட்டை வந்து வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம இழுத்தோம்னா த்ரெட் வந்து லாக் ஆகுது. ஏன்னா டைரக்ஷனை நோக்கி தான் அந்த ஹெட் பார்ட் இருக்கு. அப்போ ஒரு நீடில ஒரு ட்விஸ்ட் பின்னாடி ட்விஸ்ட் கொடுத்து முன்னாடி வரணும். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக த்ரெட் வந்து வெளியில வரும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அங்கே பேக் சைடில் வந்துட்டு கேப் இருக்கிறனால தான் பேக் சைடில் வந்து திரும்புறோம். சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம், நீடில சுத்தி தான் ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்ணி பின்னாடி வந்து நிக்கிறோம், எடுக்கும்போது லாக் ஆகுது, நீடில ஒரு ட்விஸ்ட் பேக் சைடு ட்விஸ்ட் கொடுத்து ஃப்ரண்ட் சைடு வர்றோம். அப்படி பண்ணும்போது நீடில வந்துட்டு கரெக்டா அந்த த்ரெட் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டே தான் இருக்கணும். நீடில விட்டுட்டு இந்த நீடில வந்து த்ரெட் ஹோல்டா இருக்கிறத விட்டுட்டு சும்மா நம்ம நீடில மட்டும் ரொட்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த செயின் வந்து கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும், அந்த ஹோல்டு பண்ணிருக்கணும். இந்த ஹெட் பார்ட்ல வந்துட்டு அந்த த்ரெட் வந்து ஹோல்ட் ஆகி இருக்கணும். கரெக்டா இன்சர்ட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி நீடிலுக்கு பின்னாடி நிக்கணும், எடுக்கும்போது லாக் ஆகும். ஸோ பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ கீழே நான் என்ன பண்றேன்றத கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ கீழே என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி த்ரெட் இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ்ல நீடில சுத்தி ரொட்டேட் பண்ணி இப்போ பேக் சைடு வந்து நிக்கணும். இப்படி எடுக்கும்போது நீடில சுத்தி ரொட்டேட் பண்ணி பேக் சைடு வந்து நிக்கணும், எடுக்கணும், ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நான் ஃப்ரண்ட்ல வந்துருவேன். ஃப்ரண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இன்சர்ட் பண்றேன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி பேக் சைடு வந்து நிக்கிறேன், அப்புறம் திரும்ப நான் செயின் போடுறேன். இன்சர்ட் பண்றேன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றேன், இங்க வந்து ட்விஸ்ட் கொடுத்து ஒரு செயின் போடுறேன். இதுதான் நம்ம செயினுக்கு வந்து திரும்ப திரும்ப ரொட்டேட், இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்.